வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்மையான விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிறைய பாராட்டு மழைகளை வந்து ஃபஸ்ட்டு பொழிஞ்சாலும் பாராட்டை கொடுக்கும்போதே ஒரு சில பேருக்கு சரியான மரண நடிகை கொடுத்தாரு. முக்கியமாக விஜய் விஷாலுக்கும் ஜெஃப்ரிக்கும். ஏன்னா இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனவொடனே ஐஸ் வைக்கிறாங்க ரெண்டு பேரும். ஒரு பாட்டு பாடுற சார் சொல்லிட்டு அந்த பாட்டில் கூட அவ்வளோ வன்மங்கள். அதில் முத்துக்குமார் நான் சொருகிறது, முத்துக்குமார் டீம் பண்ண விஷயங்கள்லாம் அவங்களால தான் வந்து இந்த பிங்க் டீமே தோற்று போன மாதிரியும் அடடடா எப்பா ஏன் பண்ணு அவர் பாடி முடிச்சோடனே நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு நிறைய அரசியல் அதில் பண்ணியிருக்கீங்க நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பங்கமாக கலாச்சி விட்டுட்டு எல்லாருக்கும் பாராட்டு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு நான் பாராட்டு கொடுக்க முடியாதுன்ட்டார். நான் பாராட்டு சொல்ல மாட்டேன், ஏன்னா இவங்களுக்கு நான் நிறைய அட்வைஸ் கொடுத்து சொல்லி சொல்லி டயர்டாகிட்டேன், அதனால் இவங்களுக்கு எனக்கு சொல்ல விருப்பமே இல்லைன்ட்டார். ரெண்டு பேர் மூஞ்சி அப்படியே வேகுது. பயங்கரமாச்சு. அதுவும் எப்படி சொன்னார்னா, பவித்ராவுக்கு வந்துட்டு நீங்கள் சூப்பராக பண்ணீங்க, நல்லா வந்துட்டுருக்கீங்கம்மா, ஆனால் விஷாலுக்கு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சொல்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டார். ரெண்டு பேரும் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலும் ஜெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டூ மச்சாக பிகப் பண்ணியிருந்தாங்க. விஜய் விஷாலும் ஒரு பக்கம், ஆனால் ஜெஃப்ரி பற்றினா அதை வந்து தீபக் பற்றி சொல்லும்போதே சொன்னார், அவர் வந்து உங்ககிட்ட இது பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு ஜெஃப்ரிக்கு ஒரு ஈடு கொடுத்து பண்ணீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த காலை தடி கூடும்போது நீங்கள் பண்ண விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அதை அந்த சொல்லும்போதே அங்கே ஜெஃப்ரிக்கு மூஞ்சி மாறி போச்சு. அதேமாதிரி ஜெஃப்ரி இதை மட்டும் கிடையாது, காலை தடிக்க விட்டது ஒரு பக்கம், அப்படியே தூக்கி கீழே போடுறதுக்கு தீபக்கை ட்ரை பண்ணியிருப்பார். அதே மாதிரி ராணுவ கையை உடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவரும் அருண் பிரசாத் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டார், அதனால் எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டார். அதேமாதிரி விஷாலுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் கேப்டன் வேலையை பண்ணார் அவர். அதுவும் இன்றைக்கி இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி காப்பு கொடுக்குறாரு. காப்பு கொடுக்குறது அன்ஷிதாவுக்கும் இவருக்கும் வச்சுக்கிற ஆப்பு. ஏன்னா இவங்கள லவராக நினச்சிட்டு நைட்டெல்லாம் வந்துட்டு தர்ஷிகா வெளியே போகிறதுக்கு முன்னாடி தர்ஷிகா கிட்ட ஃபுல்லாக கடலை போட்டுட்டு தர்ஷிகா ஒரு செயின் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டார். ஆனால் இவருக்கு அந்த பொண்ணு கொடுக்கணும் எதுவுமே தோணலை. ஆனால் அங்கே வந்துட்டு அன்ஷிதா கிட்ட பேசாமல் இருந்த இவர், அதுவும் தர்ஷிகா கிட்ட எதுக்கு நீ அன்ஷிதா கிட்ட போய் இதெல்லாம் பேசுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அன்ஷிதாக்கு இவர் வந்து ஒரு அந்த பிரேஸ் இது மாதிரி கொடுக்குறாரு, ஒரு வளையல் மாதிரி, இதை நீ போட்டுக்கோ, நீ இருப்பியே இருக்க மாட்டியோ, ஆனால் நான் வெளியே போய் உங்க கூட டச்சில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வச்சு செஞ்சார். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நாசுக்காக ஒரு வாழைப்பழத்தை ஊசி எத்திரமா குத்த முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஆனால் இவங்கள திருந்துற ஆட்கள் கிடையாதுன்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.